9/9/2024 இன்று திங்கட்கிழமை சிவகாமியின் சபதம். நம்ம போன சிவகாமியின் சபதம் பதிவுல பார்த்தோம்ல, இந்த பரஞ்சோதிட்ட வந்து இந்த அஜந்தா ஓவியத்தை தேடுறதுக்கான ஒரு பயணத்தை மேற்கொள்றதுக்காண்டி புத்ததுரை வந்து கேட்குறப்ப பரஞ்சோதி வந்து என்னென்னமோ ஒரு நினைவுகளுக்குள்ள போயிட்டு நல்ல நினைவுகள் எல்லாம் அதில் வந்துச்சு. ஆனால் இந்த இதை தேட போகிறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை. இந்த கஷ்டமான ஒரு வேலையில் ஈடுபட்டு செய்யறன்றது அதை விட கஷ்டம். பரஞ்சோதிக்கு எல்லாமே ஈஸி தான், ஏன்னா இது வந்து அவனுக்கு தெரிஞ்ச வேலை தான். ஏன்னா அங்கே விலங்குகள் வந்துச்சுன்னா அதை போட்டு தள்ளுறது, இல்லைன்னா அந்த இடத்துல வந்து தாவி குதிச்சு அந்த காடுகளுக்குள்ளே போகும்போது ஒரு நல்ல சுவாரஸ்யமான பயணமாக தான் இருக்கும். ஆனால் இவன் எப்படி தனியாக போவான், தனியாக போனால் இவனால் சமாளிக்க முடியுமா, அதெல்லாமே வந்து இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்ப்போம். போன பதிவில் நம்ம இதெல்லாம் பார்த்துட்டோம். ஆனால் ஆயனாருக்கு புத்ததுருவி என்னதான் பரஞ்சோதி சமாளிச்சிருவான்னு நம்பிக்கையே சொன்னாலும் ஆயனாருக்கு அந்த நம்பிக்கை இல்லை. ஏன் அப்படின்னா அவன் தாண்டி போகிறது கிருஷ்ணா நதி கரையை. இப்போ கிருஷ்ணா நதி கரையெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியாது, ஆனால் அப்போ வந்து கிருஷ்ணா நதி கரையை சுற்றி மரங்கள் தான் இருந்துச்சு. அந்த மரங்களை சுற்றி பெரிய காடு மாதிரி காடு வளமே இருந்தது. அந்த வளர்ந்த காட்டில் எல்லாமே வந்து பழங்கள், நிறைய மூலிகைகள்லாம் இருக்கும். அந்த மூலிகை செடிக்கு மத்தியில் புலி, சிங்கம், அதே மாதிரி சிறுத்தை, அந்த மாதிரி பயங்கரமான கொடிய விலங்குகள் எல்லாமே அங்கே இருக்கும். அதிகமாக பாம்புகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி போகிறதுன்றது எளிது கிடையாது. இதை நினச்சி வந்து ஆயனார் வந்து கவலைப்படுறாரு. ஏன்னா பரஞ்சோதிக்கு ஒரே அம்மா, அந்த அம்மாவும் அந்த அம்மாவுக்கு இவன் ஒருத்த மட்டும்தான் புள்ள. இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம எப்படி பதில் சொல்லுவோம்? நம்ம நண்பனுடைய மருமகன், அதனால அவன் நம்மளை நம்பி அனுப்பியிருக்கும் போது இவன் அந்த பயணத்தை மேற்கொள்ள போய் இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுமேன்னு ஆயனார் யோசிக்கிறாரு. இருந்தாலும் எதா இருந்தாலும் யாருடைய வேலை கெட்டு போனாலும் நம்மளோட வேலையெல்லாம் நடக்கணும்னு நினைப்போம். அதே மாதிரியே ஆயனார் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அப்போ வந்து பரஞ்சோதி வந்து எல்லாத்தையும் சமாளிக்கிறான்னு புத்ததுருவை சொல்கிறத பார்த்தா அவர் ஞானம் பெற்றவர், அதனால அவர் சொல்கிறத பார்த்தா உண்மையாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி நடந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறதுன்னு பலவாறான யோசனைகள் ஆயனாருக்குள்ள. ஆயனார் இதை வெளிப்படையாக சொல்லிடுறாரு. இவன் போயிடுவானா, இவனுக்கு நான் எப்படி அவங்க மாமாக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமாக சொல்கிறாரு. ஆனால் பரஞ்சோதிக்கு இதெல்லாம் கஷ்டமான வேலையாங்க, உங்களுக்கே தெரியும். அவன் ஏற்கனவே பொறுக்கி மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுல வல்லவன். எங்கெங்கே எந்தெந்த ஆயுதங்களை பயன்படுத்தணும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால அந்த யானை மேல அந்த வேலை பாஞ்சு இருந்ததை பார்த்துட்டு ஆயனாரே சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அப்போ எதில் போகிறது அப்படின்னு வந்து கேள்வி வருது. ஏன்னா வந்து நடந்தே போக முடியாதுல்ல அவ்வளோ தூரம் அப்படின்றதுனால எதில் போகிறது அப்படின்னு ஆயனார் வந்து புத்ததுருவிட்ட கேட்குறாரு. உடனே வந்து புத்ததுருவி சொல்கிறாரு, எதில் போகிறதுன்னு கேட்குறீங்களே, காலால் நடந்தெல்லாம் போகிறது வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அது ரொம்ப தூரத்தில் இருக்க மலை முகடு. ஏதாவது குதிரைகள் இருந்தால் நல்லாயிருக்கும். என்கிட்ட பகுதிக்கு குதிரைகள்லாம் இல்லை, உங்ககிட்டையும் குதிரைகள் இல்லை. பேசாமல் இப்போ மன்னர் வந்து வருவாருன்னு நீங்கள் சொன்னீங்கல்ல, மன்னர் வந்த உடனே அந்த மன்னர்கிட்ட போய் அந்த குதிரைகள் என்ன அப்படின்றதெல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆயனார், அப்புறம் வந்து புத்ததுருவி, அப்புறம் பரஞ்சோதி 3 பேரும் வந்து ஒத்துக்கிறாங்க. அப்புறம் வந்து இப்படி சொன்னதுக்கு அப்புறமா ஆயனாரும் சரி நம்ம மன்னர்கிட்ட கேட்டு வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அங்கே வந்து மன்னர் வரத்துக்கான மேலதாளங்கள் முழக்கங்கள்லாம் வந்த உடனே மன்னர் வராரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி வாங்கலான்னு கேட்கலான்னு சொல்லும்போது புத்ததுருவி சொல்கிறாரு, இல்லை இல்லை வேணாம் வேணாம், நீங்கள் உங்கள் குடும்ப விஷயத்தெல்லாம் பேசுவீங்க, அந்த இடத்துல நாங்கள் எதுக்கு, நாங்கள் இந்த புத்தர் சிலைக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிறோம். இந்த புத்த பகவான் தான் இப்போ என்னை காப்பாற்ற போகிறாரு, அதனால நீங்கள் போய் வரவேற்று இந்த வேண்டுதலையும் கேட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு புத்ததுருவி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்புறம் இந்த புத்த சிலைக்கு போயிட்டு ஒழிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் மன்னரை வரவேற்கிறதுக்கு ஆயனாரும் போகிறாங்க. அங்கேருந்து ஓடி வந்த சிவகாமி அங்கே மாமல்லர் சொன்னோடனே ஓடி வராங்க. இதுதான் வந்து சிவகாமி அங்கே போனதுக்கு அப்புறம் நடந்த விஷயம். இந்த விஷயத்தை தான் இந்த அத்தியாயத்தில் நமக்கு கல்கி சொல்லியிருக்காரு. அடுத்தடுத்த வர அத்தியாயங்களில் பரஞ்சோதி அங்கே போவானா, அஜந்தா ஓவியங்கள் ரகசியம் வந்து இந்த ஆயனாருக்கு தெரியுமா, அவருடைய வாழ்க்கையை வந்து எப்படி மாறப்போகுது, மாமல்லர் வந்து போருக்கு போவாரா, அந்த போர் எப்படி அமைய போகுது, சாதகமாக அமைய போதா இல்லை பாதகமாக அமைய போதா, எல்லாமே அடுத்தடுத்த திங்கட்கிழமை சிவகாமி பதிவில் பார்க்கலாம் என்று கூறி உங்களிடம் விடைபெறுவது நானும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி சிவாய்ப்பட்டியில் நான் 8ஆம் வகுப்பு பயின்றுகிறேன். உங்கள் சிந்தனைகள் நான். நன்றி, வணக்கம்.